செயின்ட் பர்னபாஸ் சைப்ரஸை சேர்ந்த லேவியர். இவருக்கு யோசேப்பு அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. திருத்துதர்கள் அணியில இவர் இல்ல அப்படின்னாலும் தொடக்க கால திருச்சபையில திருத்துதர்களுக்கு இணையாவே பர்னபாஸ் பார்க்கப்படுறாரு. இயேசு கிறிஸ்து அனுப்பிய 72 சீடர்கள்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்படுது. பர்னபாஸ் பைபிள்ல அறிமுகமாக கூடிய இடம் திருத்துதர் பணிகள் 4ஆம் அதிகாரம். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அந்த பணத்தை திருத்துதர்களுடைய காலடியில கொண்டு வச்சிருக்காரு. திருத்துதர்கள் அந்த பணத்தை மக்களுக்கு பகிர்ந்து வழங்கியிருக்காங்க. அடுத்ததா 9ஆம் அதிகாரத்துல கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய பவுலடியார் மனம் திரும்பி மக்களுக்கு நற்செய்தி அறிவிச்சிருக்காரு. ஆரம்பத்துல மக்கள் பவுலடியாரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த நேரத்துல பர்னபாஸ் தான் பவுலடியாரை பற்றி நல்ல விதமா மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி பவுலடியாரை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு. திருத்துதர்கள் கிட்ட பர்னபாஸுக்கு எப்பவுமே நன்மதிப்பு இருந்திருக்கு. அதனாலேயே அந்தியோக்கியாவுக்கு நற்செய்தி பணியாற்ற பர்னபாஸை அனுப்பி வச்சிருக்காங்க. கிபி 45ஆம் ஆண்டு எருசலேம்ல பெரும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அப்போ பர்னபாஸ் அந்தியோக்கியாவுக்கு போய் அங்குள்ள மக்கள் கிட்ட நிதி திரட்டி அதை எருசலேமுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு உதவிகள் செஞ்சிருக்காரு. பர்னபாஸ் பவுலடியாரோடு சேர்ந்து ஆற்றிய நற்செய்தி பணிகள் ஏராளம். அவரோடு பயணித்த தூரமும் அதிகம். பவுலடியாரோட முதல் நற்செய்தி பயணத்துல கூடவே இருந்திருக்காரு பர்னபாஸ். பவுலடியாரை விட்டு பிரிந்ததும் மிலன் நகருக்கு போய் நற்செய்தி பணி ஆற்றினதா சொல்லப்படுது. ஆனா வேறு சிலரோ இவர் சைப்ரஸுக்கு போய் நற்செய்தி பணி ஆற்றிட்டு இருக்கிறப்போ ஒரு சிலர் இவரை கல்லால் அடித்து கொலை செய்ததாகவும் சொல்லப்படுது. கிபி 5ஆம் நூற்றாண்டுல இவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. இவருடைய உடலோடு மத்தேயு நற்செய்தியோட ஒரு பிரதி இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஜூன் 11 செயின்ட் பர்னபாஸ் ஃபீஸ்ட் டே.